You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்து மார்னிங்கே எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். தென் வந்து நம்ம கிளம்புனோடனே நாங்கள் வந்து எங்கே போகிறோன்ற ஐடியா இல்லாமல் கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு பிளானிங் வந்துச்சு எங்களுக்கு, நம்ம டெம்பிள் போகலாம் அப்படின்ட்டு. சரி உடனே ஓடி போய் சுடிதார் போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டோம். ஓடி வந்துட்டதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னப்போ எங்கள் அக்கா இன்னும் வரல. ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவள் வந்தோடனே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவளையும் கூட்டிகிட்டு நம்ம கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிளம்பி போனோடனே நம்ம வந்து இந்த விலாகில் வந்து சிவாபுரி கோயிலுக்கு தான் போகிறோம். சிவாபுரி கோயிலில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம வந்து காரில் தான் போகிறோம். ஸோ வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம வந்து நம்மளோட அவுட்ஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளோட அவுட்ஃபிட்டை நம்ம கோயிலுக்காக நம்ம வந்து கோவிலில் போகும்போது வந்து ஒரே வைப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தோம். எங்கள் அக்கா வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருந்தா. தென் வந்து நம்ம சிவாபுரிக்கு வந்து அவ்வளோ லாங்க்கு வந்து பைக்கில் தான் போனால் செல்லுபடி ஆகாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் காருக்கு போயிட்டோம். வெயில் செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக வெயில் அடிக்கும்போது கார் வந்து இந்த ஓரமாக பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து சஷ்டி விரதம் ஸ்டார்டிங்கில் போயிருந்தோம். ஸோ வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படியே கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டம் வந்து வெயில் வேறயா, நாங்கள் வந்து ஃப்ரைடே தான் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே போயிருப்போம். போகும்போது இருந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சு. இது வந்து கோயிலுக்குள்ளே நம்ம போனோம்னா இந்த கம்பியெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் போகணுன்ற மாதிரி அப்படியே லைனாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் இதை வந்து அப்படியே லைனாக இப்படி போனால் தான் அந்த சைடு வரும். பிகாஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கனால நிறைய கம்பி லைனாக போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அந்த கூட்டத்துலேயே வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து 100 ருபீஸ்க்கான க்யூ. 100 ருபீஸ்க்கான க்யூவும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து ஃப்ரீ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. 100 ருபீஸில் ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ரீ வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 100 ருபீஸே கூட்டமாக இருக்கா, நம்ம ஃப்ரீலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃப்ரீயில் போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு போனோம். அந்த சைடு வந்து ரொம்ப கம்பி வச்சுருக்கனால அவ்வளோவா கூட்டம் இருக்க மாதிரி இல்லை. ஸோ வந்து நாங்கள் அந்த சைடு போயிட்டோம். அந்த சைடு போன உடனே இது வந்து கோவில் லைன் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லைனுமே வந்து எப்படியும் நம்ம 50 ருபீஸ் பே பண்ணி போனாலுமே வந்து இந்த லைனில் தான் மெர்ஜ் ஆகிடும். தென் வந்து 100 ருபீஸ் மட்டும் உள்ளுக்குள்ளே அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எதுக்கு நம்ம அப்படிலாம் போய்க்கிட்டு நம்ம இதுலேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 100 ருபீஸ் லைனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டோம். சாரி நார்மல் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நார்மல் ஃப்ரீ லைன். தென் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே மேலே ஏறிட்ட மாதிரி இருந்தது. கீழே கொஞ்சம் பேர்லாம் வந்து நாங்கள் சாமியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம், கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. கீழே வந்து அவங்களெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம கெஞ்சி அவங்க ஏதோ பேசி அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு நம்ம லைன்லேயே நின்றுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருந்தால் அந்த குட்டி குழந்தைக்கு வந்து நான் டாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா அவங்க அது வந்து என்னை பார்த்துச்சு. ஸோ வந்து நாங்கள் டாட்டா சொன்னோம். தென் வந்து நாங்கள் கீழேயே ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கி போயிட்டு உள்ளே கோவிலே விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிறுவாபுரி வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சிறுவாபுரி முருகன் டெம்பிள் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் 6 வாரம் போய் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நானும் வந்து 6 வாரம் போனேன். ஆக்சுவலி வந்து நான் சிறுவாபுரி போய் 1 இயர் ஆயிடுச்சு. இது வந்து 1 இயருக்கு அப்புறம் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டு இல்லை, திடீர்னு எதர்ச்சியாக அப்படின்ற மாதிரி தான் போனோம். நம்ம கோவிலுக்கு வந்து என்றைக்குமே வந்து மைண்ட் செட் வச்சு நம்ம போகணும் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம என்றைக்குமே போக மாட்டோம். சடன்லி பிளானே இல்லாமல் ஷெட்யூல் பண்ணி போகும்போது தான் போவோம். இது வந்து என்ட்ரன்ஸு.
கோவில் என்ட்ரன்ஸு. இதே வந்து நம்ம செவ்வாய்க்கிழம வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிருந்தோம்னா, அந்த என்ட்ரன்ஸ் சைடில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்குமே தண்ணி கொடுப்பாங்க. அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழம வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒன்று. ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து தண்ணிலாம் அப்படியே வரவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கியே இது மாதிரி கூட்டமாக இருந்ததுன்னா, இன்றைக்கி வந்து சஷ்டி முதல் நாள். ஸோ அதனால் இன்றைக்கி கூட்டமாக இருந்தது. இல்லைனாலே அவ்வளோ கூட்டமாலாம் இருக்காது. செவ்வாய்க்கிழம மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து காலையில் எழுந்து விடிய காலையில் எழுந்து கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் அவங்களோட வேலையே செய்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கும் நிறைய பேர் லைஃப்பில். அவ்வளோ பவர்ஃபுல் காடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாருமே கேட்குற விஷயம் நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலோட ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா என்ன சொல்லணுன்னா, நம்மளுக்கு வந்து எது நல்லதோ அதை நமக்கு கொடுப்பாரு. எது கெட்டதோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துருவார். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஏதோ ஒரு தவறான ஒரு இதில் போய்கிட்டு இருந்தாலோ, இல்லை ஏதோ ஒன்று விஷயத்தில் வந்து டிப்ரெஷன், அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு கிடையாது. பட் அதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி போராடிக்கிட்டு இருக்கோன்னா, அந்த விஷயத்த வந்து நமக்கு நிரந்தரமாகவே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் வந்து சிறுவாபுரியோட ஸ்பெஷல்னு நம்ம சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸ்பெஷல். தென் வந்து எல்லாருமே இருந்தாங்க கோவிலில். நல்ல கூட்டமாக இருந்தது. உள்ளெல்லாம் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் போகும்போது வந்து செவ்வாய்க்கிழம போயிருந்தால் வந்து ரொம்ப அலங்காரம்லாம் ரொம்ப பண்ணியிருப்பாங்க கடவுளுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு நாள்னால அவ்வளோவா எதுவும் பெருசாலாம் பண்ணிக்கல. பட் வந்து கூட்டம் வந்து சொல்லவே தேவையில்ல. செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள் வந்து செகண்ட் ரோ விட்டுட்டு தேர்ட் ரோவில் போய் நின்றுக்கிட்டோம். தேர்ட் ரோ வந்து கொஞ்ச நேரம் நின்று நம்ம ஹைட்டில் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி அந்த சைடு செகண்ட் ரோ, இந்த சைடு ஒரு ரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த லாஸ்ட் ரோவில் நின்றுட்ருந்தோம். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் தாராளமாக இடம் விட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒன்றும் வந்து ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நிறைய பேர் வந்து குழந்தைங்களாம் வச்சுட்டு கூட இப்போ பிறந்த குழந்தலாம் வேண்டியிருப்பாங்க, நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு. எல்லாருமே வந்து லைஃப்பில் கேட்குற ஒரே விஷயம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணுன்ற விஷயம் மட்டும்தான். அது வந்து இது பண்ணியிருந்தாங்க. தென் வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம். ஸோ வந்து ஃபோன்ஸ்லாம் அவ்வளோவா அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபோன்லாம் வச்சுருந்தா அவங்க வாங்கிப்பாங்க. ஃபோன் வந்து எந்த கோயில்லையுமே அலோடு கிடையாது. ஸோ அதனால் வந்து என்னால் ஃபோட்டோஸ் வந்து உள்ளே எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ நான் வெளியே மட்டும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி இந்த அங்கிள் தான் தெரிறாரு நல்லா. அது வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம ஃபோனை கீழே வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஃபோனை வந்து நான் ஓரமாக வச்சுட்டேன். ஓரமாக வச்சுட்டு இதோ இதில் ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் சாமி பார்க்க போகிறதுக்கு அங்கே இருக்க. பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் பொறுமையாக வந்து கேட் கிட்டே இருந்து போய்கிட்டு இருந்தோம். பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரினால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது கூட்டம். பட் வந்து முருகர் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைனில் நிற்கணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, பட் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்காது, பட் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தான் யாரும் பண்ண மாட்டாங்க. முருகர் வந்து வேண்டின எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாரு. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஒரு சலிப்பு இல்லாமல் ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்து வேண்டிக்கிட்டு போகிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கடவுள்கிட்ட என்ன தான் வேணும், இது வேணும், அது வேணும் அப்படின்னு வேண்டி கேட்டுட்டு நம்ம வந்து கடவுளை பார்க்க போனாலும் அங்கே போய் எதுவும் கேட்காத மாதிரி ஆகிடும். இது வந்து நான் கடவுள் வந்து பார்த்து முடிச்சுட்டேன். எங்கள் விபூதி கொடுத்தாங்க, அப்போ நான் வச்சுக்கிட்டேன். தென் வந்து நாங்கள் கோவிலே வந்து பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு என்ன வேண்டுறதுன்னு தெரியல. இறங்கி வரும்போது அதான் நாங்கள் கிட்ட போகிறோம். ஸோ வந்து நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து சாமிலாம் கும்பிட்டுட்ருக்கும்போது அந்த லைனில் எடுத்த கிளிப்ஸு. தென் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோடனே எனக்கு விபூதி தான் கொடுத்தாரு. பட் நான் என்ன வேண்டினேன்னு எனக்கே தெரியல. என்ன வேண்டிக்கணுன்றதையும் நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு.
நம்ம என்ன தான் வேணுனாலுமே அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன வேண்டுறோம் அப்படின்றதே நான் மறந்துட்டேன். தென் வந்து என்னோடய அக்கா அவள் வந்து அங்கே ஏதோ வேடிக்கை பார்த்துட்ருக்கா, என்ன பார்க்குறா அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டு திருப்பி நான் வீடியோக்கே வந்துட்டேன். தென் வந்து இது கோவில்லேருந்து நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, ஒரே செம வெயிலாக இருந்துச்சு. வெயில்லேருந்து நான் ஃபாஸ்ட்டாக நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, வியூலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. வர வழி ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான் இருந்துச்சு. மரம், செடி, கொடி அப்படி தான் இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஒரு ஒரு லாங் கிராமத்து சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு இது இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி தான் வியூஸ் இருந்துச்சு. இது போகும்போதே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து இது மாதிரி மரம், நிறைய பேர் ஃபுல்லாகவே வந்து பில்டிங் இருக்க வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ வந்து அவங்க யாருக்குமே வந்து இது மாதிரி இதெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து கோவில்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோவிலை சுற்றிட்டு இது வந்து கோவில் கோபுரம் கிட்ட நாங்கள் வந்து ஓகே நம்ம கிளம்பிடுவோம், இதுக்கு மேலே வந்து எல்லாமே சுற்றி பார்த்து எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ வந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும்போது ஒரே கூட்டமாக இருந்துச்சு. கூட்டமே வெளியே தான் இதுவாக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டு வந்து நாங்கள் வந்து கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். போனதுக்கப்புறம் நாங்கள் வேறு எங்கேயும் போகல. இது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த கோவில்லேருந்து நாங்கள் வெளியே வர கிளிப் தான். அது வந்து என் அண்ணன் பசங்க அவங்களுடைய அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பிக் தான் அது. வந்து நாங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டு ஒரே வைப் பண்ணிக்கிட்டே போகிற வழியில் வந்து கொய்யாக்கா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப கொய்யாக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொய்யாக்கா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்கா வாங்கிட்டு இருந்தோம். கொய்யாக்கா வந்து உள்ளே ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வந்து பிங்க்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது கொய்யாக்கா சாப்பிடவும். நிறைய கொய்யாக்கா கட் பண்ணி வாங்கிட்டு காரில் வந்து கிளம்பிட்டோம். காரில் ஒரே வைப்ஸ் பண்ணிக்கிட்டே கிளம்பிட்டோம். நீ தொட்ட இடமெல்லாம் தெரிகிறது நான் போகும் இது தேடும்
டிவி